அனைவருக்கும் வணக்கம். நான் புதுச்சேரி மாநிலத்தில் பாகூர் கொம்யூனில் ஆராய்ச்சிக்கும் கிராமத்தில் கடந்த 50 வருடங்களாக வசித்து வருகிறேன். எனது மூதாதையர்கள் எல்லாம் 50 வருஷமாக விவசாயம் பண்ணின்னு இருக்காங்கண்ணே. நான் ஏற்பட்டும் ஒரு 35 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இயற்கை விவசாயத்தை பற்றி எனக்கு கடந்த ஒரு 5 வருடங்களாக தானே எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் சரி இதை பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணி 3 வருஷமாக நான் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நெல் பயிர்கள் 5 வகையான நெல் பயிர்கள். ஒன்று கருப்பு கவுனி, நெல்லையப்பர் சம்பா, தூய மல்லி, ரத்தசாலி, பொன்னி, இந்த மாதிரி 5 வகையான நெற்பயிர்கள் இயற்கை முறையில் தயாரித்து முதல்ல சொன்ன ஒரு 4 ரகத்தை நம்ம இயற்கை விவசாயிகள் எல்லாம் பயன்படுற மாதிரி அவங்க இதை மீட்டு எடுக்கணும், நம்ம இயற்கை விவசாயத்தை மீட்டு எடுக்கணுன்றதுக்காக நான் இலவசமாக கொடுக்க போகிறேன். அதுக்காகவே நான் 1 ஏக்கர் பயிர் வச்சு அந்த நெற்கதிர்களை அடித்து சுத்தம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலான்னு நான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ரத்தசாலின்ற பாரம்பரிய நெல் ரகங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது பொன்னி, வெள்ளை பொன்னின்ற ரகங்க. இது ரெண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணுற அப்படின்றதுக்கு உதாரணம் எதுன்னா, இந்த கதிரை பாருங்கள், குருவி சாப்பிட்ருக்கோம். குருவிக்கு நல்லா தெரியுங்க எது இயற்கை விவசாயம்னு. குருவி சாப்பிட்ருக்குங்க. குருவி சாப்பிட்டு அப்படியே இப்போ கதிரை இழுத்துட்டு போயிருக்கு பாருங்கள். இதெல்லாம் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு இந்த பாருங்கள், குருவி சாப்பிட்ருக்கு பாருங்கள் அந்த கதிரை. இதெல்லாம் அதற்கு ஒரு உதாரணங்க. அதே மாதிரி வெள்ளை பொன்னியில் பாருங்கள், இந்த சின்ன சின்ன வண்டு இருக்கும் பாருங்கள். இதில் சின்ன சின்ன வண்டு இருக்கும். அந்த சின்ன சின்ன வண்டுலாம் இருக்குது அப்படின்னா நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு உதாரணங்க. இதே மாதிரி ரத்தசாலி மாதிரி இது மாதிரி 5 வகையான நெல் நான் இப்போ இந்த பிளாட்லேயே நட்டிருக்கேன். அதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே இது இயற்கை விவசாயங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அரியபுத்திரி. நம்மாழ்வார் இயற்கை விவசாயிகள் சங்கமும் மற்றும் நெல் ஜெயராமன் பலப்பயிர் சாகுபயிர்கள் சங்கத்தும் இணைந்து நாங்கள் கிட்டத்தட்ட நீண்ட நாட்களாக நாங்கள் இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம புதுவை மாநிலத்திலே கம்யூனிட்டி ரிசோர்ஸ் பர்சன் சொல்லுவாங்க. அது இயற்கை வேளாண்மையை பரவலாக்கக்கூடிய அந்த வேலை பணியிலையும் நாங்கள் இப்போதைக்கு இருக்கிறோம். கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியில் 10 நபர்கள் தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நானும் ஒரு நபராக இருக்கிறோம். எங்கள் தலைவர் வேணுகோபால் அதில் ஒரு நபராக இருக்கிறாங்க. எங்களுடைய பணி என்பது இயற்கை வேளாண்மையை பரவலாக்கக்கூடிய அந்த பணியில் தான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் இயற்கை விவசாயத்தை பண்ணியிருந்தாலும் இந்த பணியிலையும் நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம். எங்கள் சங்கத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய திரு சத்யநாராயணன் அவர்கள் ஆராய்ச்சி பகுதியை சார்ந்தவர். அவருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஏக்கர் நெல் இருக்குது. அதில் பொன்னி நிறையா பரவலாக நட்டுருக்கிறாரு. அதில் ஒரு பகுதியை தேர்வு செஞ்சு அதில் 5 வகையான பாரம்பரிய நெல் நடவு செஞ்சுருக்கிறாரு. அந்த நடவு வயல் ஃபுல்லாக சிறப்பாக இருக்குது. அது எப்படிப்பட்ட நடவுனாக்கா நேரடி நெல் விதைப்பு மூலியமாக அந்த நடவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த நாங்கள் நானும் என்னுடைய தலைவர் வேணுகோபால் ஐயாவும் மற்றபடி எங்களுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் ஒரு 3 பேர் சேர்ந்து நாங்கள் நாங்களே நேரடியாக நெல் விதைப்பு செஞ்சோம். அந்த நெல் விதைப்பு செய்யும்போது நாங்கள் அந்த வீடியோ எடுத்து விஷயத்தை குரூப்பில் போட்டோம். ஆனால் நிறைய பேர் இதில் விமர்சனம் பண்ணாங்க. இது எப்படி சாத்தியமாகும், இது தவறான கருத்து கூட சொன்னாங்க. அதாவது இது சில விமர்சனம்லாம் இருக்குது, கொஞ்சம் சிறப்பாக நீங்கள் கவனிக்கணும்னு சொன்னால் அந்த அடிப்படையில் அவர் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு எடுத்து அவர் சிறப்பாக கவனிச்சனுடைய விளைவாக இன்றைக்கி இந்த பகுதி அந்த 5 வகையான நெல் ரகங்களும் பாரம்பரிய நெல் ரகங்களும் மிக 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 சிறப்பாக இருக்குது. ஆக நான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டம் தெரிவிச்சிருக்கிறேன். இதே இந்த இடம் நிறைய பேர் பார்த்துட்டு ஆரம்பத்தில் நெல் நல்லா இருக்காது, தண்ணி நிற்கிது போயிட்டு இருந்தாங்க. இந்த நெல்லெலாம் பாரம்பரிய நெல் எல்லாமே ஆரம்பத்தில் என்ன தண்ணி இருந்தாலும் சரி தான், அதனுடைய பவர் காட்டிடுவது. அது பவர் காட்டி அந்த அளவுக்கு நெல் எந்த அளவுக்கு கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்துச்சு. இந்த 5 வகை நெல் இயற்கை விவசாய நெல்லை மக்களுக்கு இன்னும் பரவலாக்கம் செய்யணுன்றதுக்காக மக்கள் பார்வைக்காக நட்டு அதை அறுவடை செஞ்சு இலவசமாக விதை நெல்லாக தான் கொடுக்க போகிறாங்க. இயற்கை விவசாயத்துக்கு அனைவருக்கும் பாரம்பரிய நெல்லை இலவசமாக தான் கொடுக்க போகிறாங்க. அதுக்காக தான் இப்போ ரோட்டோரமாக நட்டு இந்த அளவுக்கு விளம்பரப்படுத்தின்னு எல்லாருமே இந்த இயற்கை விவசாயத்துக்கு வரணும், பாரம்பரிய நெல் நடணுன்றதுக்காக ரோட்டோரமாக நட்டு அதை விளம்பரப்படுத்தி நல்ல மாதிரியாக கொண்டு வரணும். அது மக்கள் சேவைக்காக தான் செஞ்சுக்கிறாங்களே தவிர அவருடைய சொந்த இதுக்காக செய்யலை அப்படின்றத எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்.
பெரும்பாலான வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து 4 மாதத்துக்கு மேலே தான் எல்லா பயிருமே வரும். அது இப்போ இது நெல்லையப்பர் சம்பாரம் வந்து 120 நாள், இதே கருப்பு கவுனி 135 நாள், மல்லிகைப்பூ சம்பா 120 நாள். அதேமாரி அந்தாண்ட பக்கத்தில் இருக்கிற ரத்தசாலி வந்து 120 நாள். இந்த மாதிரி பாரம்பரிய நெல் எல்லாமே இயற்கை விவசாயத்தில் நெல் வர்றது புறமே வந்து 120 நாளைக்கு மேலே தான் வரும். நேரடி நெல் விதைப்பு மூலம் பயிரிடுறது ஒரு 10 நாள் கம்மியாக வரும். எல்லாத்துலேயும் ஒரு 10 நாள் கம்மியாக, ஏன்னா அது நட்டு கிளைக்கிறதுக்கு லேட் ஆகிறதால நேரடி நெல் விதைப்பு வந்து ஒரு 10 நாள் குறைவாக அறுவடை செய்யலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நெல்லெல்லாம் பாருங்கள், என்னை விட ஹைட்டு, நாங்களே 5.4 அடி இருக்கோம், என்னை விட ஹைட்டாக இருக்குது இந்த நெல்லெல்லாம். காரணம் என்னென்னா இதனுடைய பாரம்பரிய நெல் வளர்ச்சி ஊக்கியத்தாலையும், ரெண்டாவது வந்து இடுபொருள் இல்லாமல் இயற்கையான முறையில் தானாக முளைஞ்சதாலேயும் இந்த அளவு கொண்டு வருது இது. அதே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கருப்பு கவுனி நெல் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது. இது வந்து கருப்பு கவுனி வந்து ஒரு பாரம்பரிய நெல் ரகம் மட்டும் கிடையாது, இது வந்து மருத்துவ குணம் உள்ளது. இது வந்து அந்த டயாபெட்டின்னு சொல்கிறோமே, அதை வந்து அந்த சர்க்கரை வியாதியை வந்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கருப்பு கவுனி உண்டு. ஒவ்வொரு நெல்லும் வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ளது என்பது நீங்கள் இந்த விஷயத்தில் புரிஞ்சுக்கணும். ஆகவே நீங்கள் பாருங்கள், இந்த வயலை பாருங்கள், இதில் கருப்பு கவுனியை நாங்கள் வந்து ஒரு பிட்டாக பண்ணியிருக்கிறோம். இதில் கருப்பு கவுனியை அன்னாட வந்து தூயமல்லி, நெல்லையப்பர், இந்த மாதிரி ஒரு 5 ரகங்கள் நடவு செஞ்சு நீ அறுவடைக்கு தயார் நிலையில் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். விவசாயத்துக்கு வந்து மண் வளம் ரொம்ப முக்கியம். மண் வளம் வந்து பல்லுயிர்கள் வாழக்கூடிய இடம். பல்லுயிர்கள்னாக்கா வந்து மண்புழு இருக்குது, நத்தைகள் இருக்குது, நண்டுகள் இருக்குது. அதை தாண்டி வந்து மண்ணில் வந்து நுண்ணுயிர்கள் இருக்குது. அந்த நுண்ணுயிர்கள் தான் வந்து பயிர் வளர்ச்சிக்கும் பயிருடைய எல்லா தன்மைக்கும் அதுதான் ஆதாரமாக இருக்குது. அதனால் வந்து முடிந்தவரையிலும் வந்து 1960க்கு முன்னாடிலாம் வந்து மண்ணில் வந்து அங்ககத்தன்மை ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் வந்து ஒரு 5% இருந்தது. இப்போ அதில் சுத்தமாக ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் போட்டு வந்து அதனுடைய இயல்புத்தன்மை மாறிய மலட்டுத்தன்மை ஆகிடுச்சு. அதனால் இந்த இயற்கை விவசாயத்தை எல்லாரும் மாறும்பொழுது அதனுடைய அங்ககத்தன்மை மேம்படும், பல்லுயிர்கள் வாழும், இயற்கை விவசாயம் பெருகும், மண் வளமாக இருக்கும், மக்களும் வளமாக இருப்பாங்க. இதை அனைவரும் பின்பற்ற வேண்டியது நான் வேண்டி கேட்டுக்கிறேன். என் பேர் வந்து கலியவர்தனுங்க. இது வந்து பாகூரில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் சங்கத்தினுடைய ஒரு உறுப்பினர் வந்து வெள்ளை பண்ணி பயிர் செஞ்சுருக்காரு. இயற்கையாகவே செஞ்சுருக்கிறாரு. அது எதுவும் அந்த ரசாயன உரம், அது விஷ மருந்து அந்த இதெல்லாம் இல்லாமல் முழுக்க இயற்கையில் செஞ்சுருக்காங்க. நல்லா ஃபீல்டு வந்திருக்கு இயற்கையில். அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த இயற்கை விவசாயத்தை நம்ம ஒருத்தர் மட்டும் செய்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம மொத்த விவசாயிகளும் சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு நஞ்சில்லா உணவை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி நம்ம நஞ்சில்லா உணவு கொடுத்தோம்னாக்கா எல்லோரும் நீண்ட நாள் ஆயுளோடு வாழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை வந்து நான் பணிவாக கேட்டுக்கிறேன். எல்லோரும் இயற்கை விவசாயத்தை ஆக்டிவேட்டாக அருமையாக முறையாக செஞ்சு மக்கள் நல்லா இயற்கையோட வாழணும், சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக வச்சு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.